வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா ஸல்லல்லாஹு அலா ஸய்யிதனா முஹம்மதின் வ ஆலிஹில் அப்ராரி வ அஸ்ஹாபிஹில் அக்யார் وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் புனிதமான காலத்தில் அவனுடைய ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறப்பான வாழ்க்கை முறைகளை போதித்த நிகழ்வுகளை அல்லாஹ் இங்கே கேட்கிற ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான். தொடர்ந்து இந்த நசீபை அல்லாஹ் வழங்கி கொண்டிருப்பானாக. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கை எப்போதுமே பொருள் உள்ள வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதில் தான் கவனம் செலுத்தினார்கள். நான் வாழ்வதில் ஏதோ ராத்திரி படுத்தேன், காலையில் எழுந்திரித்தேன், பொழுது கழிந்தது இல்லை. ஒரு திட்டமிடுதல் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்கிறார்கள். அர்த்தம் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கிறார்கள். திட்டமிடுதல் இல்லாத வாழ்க்கை எப்போதுமே வெற்றி பெறப் போவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருவர் அறிவுரை கேட்டபோது ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்கள் என்றார்கள். அதனுடைய பின் விளைவை பாருங்கள் என்றார்கள். அதன் பின் விளைவு ஹைராக இருக்குமையானால் நடைபோடுங்கள். அதன் பின் விளைவு ஹைர் இல்லையா அந்த காரியத்தை யோசித்து முடிவெடுங்கள் என்கிறார்கள். அப்படியானால் எந்த ஒன்றையும் மனசுக்கு பட்டவுடன் நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை அது அழகில்லை என்கிறார்கள். மனசுக்கு ஒன்று பிடிக்குதுன்னா நீ நடைமுறைப்படுத்திடக்கூடாது. நான் அதை செய்யலாம் நினச்சேன், செய்துட்டேன், அது நல்ல வாழ்க்கை இல்லை. திட்டமிடுதல் இருக்க வேண்டும். அதை சரியானதா இல்லையா அணுகுவதற்கு 2 அடிப்படை உண்டு என்றார்கள். ஒன்று நான் திட்டமிடுதல், பின்பு அதை சரியானதா இல்லையா 2 அடிப்படை. ரொம்ப உயர்ந்தவர்கள், அறிவார்ந்தவர்கள், அனுபவம் உள்ளவர்களிடத்தில் ஆலோசனை கேள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த காரியம், நான் திருமணம் முடிப்பதிலிருந்து தொழில் துவங்குகிற வரையிலும்
என் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற காரியங்களிலும் திட்டமிடுதல். அதற்கு பின்னால் அறிவார்ந்தவர்களும் அனுபவம் உள்ளவங்களிடத்துல யோசனை கேட்கணும். யோசனை வெறும் அறிவாளிகள்கிட்ட மட்டும் கேட்கக்கூடாது, அனுபவம் உள்ளவர்களிடத்தில் யோசனை கேளுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ்வே சொன்னான், ஒஷாவிருகும் ஃபில் அம்ர், நாயகமே உங்கள் தோழர்கள் ரொம்ப உயர்ந்த மனிதர்கள், தாங்களும் சில காரியங்களில் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறான். யார்? ஊத்தீத்து இல்மல் அவ்வலீன வல் ஆஹரீன், உலகத்தில் பிறந்த காலம் முதல் வாழ்ந்த மனிதர்களுக்கு என்னென்ன அறிவுகள் தரப்பட்டதோ அனைத்தும் எனக்கு மொத்தமாக தரப்பட்டது என்றார்கள். இனிவரு காலத்தில் எத்தனை அறிவாளிகள் வளருவார்களோ அந்த அறிவும் எனக்கு இருக்கிறது. நபியினுடைய அறிவை குறித்து நபி பேசுகிறார்கள். கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களின் மொத்த அறிவும் எனக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு துறையில் அறிவு இருக்கும். சில பேருக்கு விஞ்ஞானத்திலே இருக்கும், சில பேருக்கு மெஞ்ஞானத்தில் இருக்கும், சில பேருக்கு வாழ்க்கையில் சில காரியங்களில் மாத்திரம் அவர்களுக்கு அந்த சிந்தனை இருக்கும். இல்லை, என்னென்ன துறைகளில் யார் மிளிர்ந்தார்களோ அத்தனை பேர்களின் அறிவும் அல்லாஹ் எனக்கு ஒன்றாக இணைத்து தந்தான். அவ்வளவு அறிவில் சிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் உங்கள் தோழர்களிடத்திலும் ஆலோசனை செய்யுங்கள். ஒரு பெரிய பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், மா காப மனிஸ்தகாரா ஒமா நதிம மனிஸ்தஷாரா. ஆலோசனை செய்து ஒருவர் காரியத்தை நடத்தினால் அவர் பின்னால கை சேதப்பட மாட்டார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. ஆஹா, அவசரப்பட்டு துவங்கிட்டேனே, இப்போ அது முன்னேற்றம் இல்லையே, அவசரமாக அந்த முடிவு எடுத்துட்டேனே, இப்போ இது ஹைரா தெரியலையே. நாம் எடுக்கிற லைஃப் சார்ந்த எந்த முடிவும் அவசரமாக எடுத்தால் அது பின் விளைவு நல்லதாக இருக்காது. யோசனையோடு எடுங்கள், முதல் விஷயம். இரண்டாவது, பெருமானார் அறிவார்ந்தவர்கள் மாத்திரம் இல்லாமல் அனுபவம் உள்ளவர்களிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள். அல்லாஹ் என்னை ஆலோசனை செய்யும்படி கட்டளையிடுகிறான் நபிக்கு. இதுக்கு அடுத்து சொன்ன வார்த்தை, ஆலோசனை செய்தாயா? அதுக்கு பின்னால காரியத்தை துவங்கிட்டோம். மா நதீம், இனி கை சேதம் இல்லை. வாழ்க்கையில் கை சேதம் வராது. அப்படி ஆயிட்டோமே, இப்படி ஆயிட்டோமே, அப்படி செய்துட்டோமே, கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் வேறு மாதிரி செய்திருக்கலாமோ, அந்த பிரச்சனையே இல்லை. நீ யோசனை பண்ணியிருக்க, 4 பேர்கிட்ட கேட்டிருக்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, அடுத்த காரியம் சொன்னாங்க. இதெல்லாம் முடித்த பின்னால் திட்டமிடுதல் முதல் விஷயம். இரண்டாவது ஆலோசனை, அனுபவம் உடையவர் கருத்தில் கேட்பது. மூன்றாவது அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா பண்றது. அல்லாஹ்ட்ட இஸ்திகாரானா எல்லாம் முடிச்சிட்ட ரப்பே, செய்திருக்கேன், ஆலோசனை கேட்டாச்சு, யோசனை பண்ணிட்டோம், எல்லாரும் குடும்பத்தில் ஓகேங்கிறாங்க, இது நல்லதாக இருந்தால் இதை நான் ரன் பண்ணுவதற்கு தௌஃபீக் செய், இல்லை என்றால் அடைத்து விடு வாசலை. மஷூரா பண்ணியாச்சு, ஆலோசனை கேட்டாச்சு, திட்டமிடுதல், இதையெல்லாம் பின்னால் அல்லாஹ்ட்ட போய் கேள், இது நல்லதா, நான் செய்யலாமா? செய்வது நல்லது என்றால் வழி திறந்து வை, அதில் நலவை ஏற்படுத்து. நல்லது இல்லையா, இந்த வழியை அடைச்சிரு, நல்லது எங்கேயோ அந்த வழியை காட்டு. ஆலோசனை எல்லாம் பரவாயில்ல, அல்லாஹ்ட்ட போய் இஸ்திகாரா பண்ணு. இன்னைக்கு இதையெல்லாம் நாம் விட்டதால் டப்புன்னு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், டப்புன்னு முடிச்சிடுறோம். நிறைய விஷயங்கள். என் அன்பு இளைஞர்கள் கூட படிப்பில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அதற்கான சில முன்னறிவிப்புகள் எல்லாம் முன் நடவடிக்கைகள்லாம் இல்லாமல் ஏதாவது ஒன்றை படிச்சுட்டு பின்னால் வருத்தப்படுறாங்க. அதை எடுத்திருக்கக்கூடாது, இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கணும். எதுவும் அது சார்ந்தவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை, அதற்கு பின்னால் அல்லாஹ்ட்ட போய் இஸ்திகாரா. வா ஹாப மனிஸ்தகாரா, அல்லாஹ் இடத்தில் நலவை கேட்டு விட்டீர்களா? இதை நான் செய்ய, நலவை கேட்கறதுன்னா காலியான மனசோடு கேட்கணும், அது முக்கியம். அல்லாஹ்ட்ட போய் ஒரு திட்டத்தை மனசில் வச்சுட்டு கேட்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுமா? இந்த காரியம் நல்லதா, என்னை ஈடுபடுத்து. நல்லது இல்லையா, என்ன ஸ்டாப் பண்ணு கேட்கணுமா? எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம நிறைய இடத்துல முடிவு செய்துட்டு தான் அல்லாஹ்ட்ட கேட்கறது. அல்லாஹ் இதை முடிவு பண்ணிட்டேன், இதில் என்ன சரியாக்கி வை கேட்கக்கூடாது. நான் முடிவு பண்ணனோ இல்லையோ, இது நல்லதுன்னா ஈடுபடுத்து, இது நல்லது இல்லையா ஸ்டாப் பண்ணிடு. நல்லது எங்கே, அங்கே ஈடுபடுத்து. இந்த ஹதீஸை இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். இஸ்திகாராவை
மாஹாபங்கிறாங்க பெருமானார், அவர் நஷ்டமடைய மாட்டார். எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நலவை தேடி விட்டோமோ அவர்கள் வாழ்க்கையில் நஷ்டமில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாழ்க்கை என்பது திட்டமிடுதலோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த விஷயமும் யோசனை அறிவார்ந்தவர்களோடு, இன்னொரு பக்கம் அனுபவம் உள்ளவர்களிடத்தில் கேட்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்விடத்தில் இதில் நலவை கேட்டுதான் காரியங்கள் துவக்கணும். இதில் பெருமக்கள் திருமணத்திலிருந்து குழந்தைகளை பேர் வைக்கிற வரையிலும் இந்த பிரச்சனையை சொல்றாங்க. நல்ல பேரை கூட 2 பேர்ட்ட யோசனை பண்ண அறிவார்ந்தவர்கள் இல்லை, மார்க்கமுடைய உங்கள்கிட்ட கேட்டு வையுங்கள். அந்த பேரு கூட உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும். பேரு கூட பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும். எனவே சங்கை மிக்கவர்களே, பெற்றோர்களோடு நாம் அழகாக நடப்பது குறித்தும் இங்கே பேசி வந்தோம். அவர்களோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நான் சொல்ல வந்த என்னன்னா, சின்ன சின்ன விஷயம் குடும்பத்தில் மோதல் வந்துடுது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். அந்த மோதலில் டப்புன்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம். அந்த முடிவு பல நேரங்களில் மனசை ரணப்படுத்துகிறது. பின்னால் பெற்றோர்களோடு வரக்கூடிய மோதல்களில் உடனே முடிவெடுக்காதீர்கள், யோசனை செய்யுங்கள். அது சம்பந்தமாக அல்லாஹ்ட்ட போய் கேளுங்கள். முக்கியமான ஆலோசனையாளர்களிடத்தில் ஆலோசனை கேளுங்க. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு டப்புன்னு உடையிற காரணம் என்ன? அவசரமாக எடுக்கிற முடிவால் உடைந்து போகிறது. டப்புன்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம். என்ன அம்மா அப்படி பேசிட்டாங்க, பாப்பா அப்படி பேசிட்டாங்க, அதனால் வேண்டாம், ஒன்றும் நீங்கள் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க நிறைய பேரை பார்த்தால் அவங்க எடுத்த அவசர முடிவுகள். நிறைய அண்ணன் தம்பிகளுடைய உறவுகளில் வேகமாக அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனது இன்னும் பல பேர் இணையவே முடிவதில்லை. கண்டால் சலாம் கூட இல்லை. பெற்றோர்கள் மீது ஏற்பட்ட வேகத்தில் பல பேர் வெளியில் போனாங்க, இன்னும் அவர்கள் பெற்றோர்களுடைய நல்ல துஆவை பெறவே முடிவதில்லை. வேகதாகங்கள் வாழ்க்கையில் வரலாம். குடும்பத்தில் ஒன்றா இருக்கிற போது கூட்டு குடும்பங்களில் பல பிரச்சனைகள் வரும். ஆனால் அவசர முடிவுகள் அது விபரீதமாக போகிறதே தவிர அது ரொம்ப ஹைரை தருவதில்லை. அதனால் பெற்றோர்கள் என்ற அந்த தலைப்புக்குள்ளே நாம் நேற்று 2 நாளாக தொடருகிறோம். இந்த விஷயத்தில் இன்றைக்கு ரொம்ப கவனம். எந்த ஒரு முடிவும் பாப்பா அம்மாவோடு இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, வேகப்படுவாங்க, பேசிடுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சுங்கிறது நம்முடைய நலனுக்கு என்று விளங்குங்கள். எப்பவுமே ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கஷ்டம் வரணும்னு நினைக்க மாட்டார், தன் பிள்ளை சங்கடப்படணும்னு எதிர்பார்க்க மாட்டார். பிள்ளையை 2 தடவை அவர் பேசுகிறாரா, ஒரு தகப்பனாருடைய நல்ல வார்த்தைகள் பிள்ளையின் மீது கொடுக்குற வார்த்தை அது வேகத்தில் பேசினாலும் அது ரஹ்மத்தா போய் தான் முடியும், அது பத்வாவா போகாது, அது ரஹ்மத்தா தான் இருக்கும். அப்போ அந்த வார்த்தைகள் நமக்கு அறிவுரைகளை எடுக்கணும். வேகப்படுறது, இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க கோவப்படுறாங்க. பையங்க, அவர் ஏன் அடிக்கடி பேசுகிறார், அவர் பேசுனா வேண்டாம், நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போன பல பேர் மீண்டும் வீட்டுக்குள்ளே வர முடியல, போன உறவு முடிஞ்சு போச்சு. எனவே இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். கூட்டு குடும்பங்களில் இணைந்து வாழ்கிற போது வேகதாவும் எல்லாமே வரும். அதில் நாம் ரொம்ப அமைதியை கையாள வேண்டும் என்பதையும் நமது பெருமக்கள் மார்க்கம் சார்ந்து உணர்த்துவார்கள். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய 4வது கடமை, இதா தஆஹு அஜாபஹு இதா தஆ, அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு நம்மை கூப்பிட்டால் பதில் உடனே சொல்லுங்கள். அம்மா கூப்பிடுறாங்க, அத்தா கூப்பிடுறாங்க, உடனே பதில் சொல்லணும். இஜாபத்து என்பது முக்கியம். அவர்களின் அழைப்புகளுக்கெல்லாம் பதில், அவங்க கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்லிடணும். நிறைய பேர் அங்கனதான் உட்கார்ந்துருப்பாங்க, அம்மா 10 தடவை கூப்பிட்டாலும் என்னான்னு கேட்கறதே இல்லை. அவர் செல்போனை நோண்டிக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். தகப்பனார் கூப்பிடுவார், பதிலே இருக்காது. அப்போ அவங்க எவ்வளோ சங்கடப்படுவாங்க. அவங்க கூப்பிட்டால் பதில் சொல்வது கடமைங்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னைக்கு இதில் ரொம்ப கவனக்குறைவுங்கிறத தாண்டி ரொம்ப சாதாரணமாக அதை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறது. அம்மா கூப்பிடுறாங்களே, வீட்டில் சில பேர் சொல்லுவாங்க, புள்ள பேரை வந்து சொல்லுவான், அத்தா அவங்கள வாப்பா கூப்பிடுறாரு, விசாரிக்கிறவருக்கு வேறு வேலை இல்லை. அப்போ அவனுக்கும் அவர் மேலே இருக்கிற மதிப்பு இறங்குகிறது. பேரன் சொல்கிறான், அத்தா அவங்கள பாப்பா கூப்பிடுறாங்க, விடு, அவருக்கு வேலை என்னத்தையாவது கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அவர்களின் குரலுக்கு பதில் சொல்வது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பெற்றோர்களை மதிக்கணும்னா நீங்கள் மதிக்கிறத வச்சு தான் மதிப்பாங்க. உங்கள் மனைவி உங்கள் பெற்றோர்களை மதிப்பதற்கும் நீங்கள் மதிக்கிறத வச்சு தான் எல்லாமே.
நீங்கள் அவங்கள ரெஸ்பான்ஸ் இல்லாதவங்களை ஆக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த வீட்டில் மதிப்பில்லாமல் போயிடுவாங்க. ஆனால் அவர்கள் மௌத்து வரைக்கும் இல்லை, மௌத்துக்கு பின்னாலும் மதிக்கப்பட வேண்டும். மௌத்துக்கு பின்னாலும் பெற்றோர்கள் மதிக்கப்பட வேண்டும். எனவே 4வது கடமை, நேற்று 3 வரைக்கும் சொன்னோம், 4வது கடமை அவர்களின் அழைப்புக்கான பதில் உடனே உங்கள்கிட்ட வரணும். இதுவரைக்கும் தவறு நடத்திருக்கலாம், அல்லாஹ் அதை மன்னிக்கட்டும். இனி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம எங்கேயோ வெளியில் நிற்கிறோம், அத்தா ஃபோன் பண்ணி, இப்போமெல்லாம் ஃபோன் பண்ணிடுறாங்க, கூப்பிடுறாங்க, உடனே பாஞ்சு போயிடணும். அம்மா கூப்பிட்டாங்க ஓடி போயிடணும். பக்கத்தில் இருந்தே பதில் சொல்லாமல் நம்ம இருப்பது அது ரொம்ப ஆரோக்கியமற்றது. கடமைகளில் நாம் புறக்கணிக்கிறோம் என்று பொருள் வந்துவிடும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பெரிய சதகாவில் ரொம்ப மும்பரமான ஆள், நிறைய தான தர்மங்கள் கொடுப்பார். அல்லாஹ்வினுடைய பாதையில் நிறைய விசாலமாக நடந்தவர். அவர் தொழுகையில் ரொம்ப பயபக்தியாக இருந்தவர். ஆனால் மரணப்படுக்கையில் கஷ்டப்பட்டார். மரணப்படுக்கையில் கஷ்டப்படுகிறார், போராடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் பிலாலை அனுப்புகிறாங்க, நிலைமையை விசாரிக்க சொல்கிறாங்க. அவர் போய் களிமா சொன்னால் வாயில் களிமா வரமாட்டார். யார்? நபித்தோழர். நபித்தோழர் விசாலமான சதகா உடையவர். தர்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை. தர்ம சிந்தனை உள்ளவங்களை அல்லாஹ் வீணாக்கிறதே இல்லை. உலகத்தில் தர்ம சிந்தனை உள்ளவங்களை அல்லாஹ் வீணாக்கிறது இல்லை. அப்படி வாழ்ந்தவர், வணக்கத்திலே ஈடுபாடு. ஆனால் கடைசி நேரத்தில் நாவு கொஞ்சம் தடுமாற்றம், சக்கராத்திலே சிரமம், களிமா கொஞ்சம் யோசனை வருவதில்லை. ஆள் அனுப்புகிறாங்க, விசாரிக்கிறாங்க. ரசூலுக்கு தெரிகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ நடந்திருக்குது. அவரை விசாரித்தால் வரலாறு நீண்டது. இங்கே நேரத்தினுடைய அருமையை கவனத்தில் கொண்டு சொல்வேன். விசாரித்தால் அவங்களுக்கு தாயார் இருக்கிறார்கள். அவங்க தாயாருடைய மனசை அவர் புண்படுத்தி இருக்கிறார். அவங்க கூப்பிடும் போது, அவங்க காரியங்களை சொல்லும் போது அதுக்கெல்லாம் இவர் கொஞ்சம் இசைவு காட்டவில்லை என்ற செய்தி வந்தபோது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயாரோடு பேசுகிறார்கள். அந்தம்மா சொல்லிட்டு, என்னை இவன் மதிக்கவே இல்லை, நான் ஏன் அவனை மன்னிக்கணும்னு சொன்னான். இன்னைக்கு நிறைய பேருடைய நிலை, வெளியில் அழகான தோற்றம், பள்ளிவாசலில் அவங்களுக்கு பேர் வணக்கசாலி, எப்போதும் கையிலே தஸ்பீ திக்ர், ஆனால் அவர்களால் அவருடைய குடும்பம் நிம்மதி பெறுவதில்லை. வெளியில நல்ல பேர் இருக்குது, அதல்ல பெரிய விஷயம். வீட்டுக்குள்ள நல்ல பேர் வாங்கணும், குடும்பத்தில் கண்ணியமான பேர் இருக்கணும். வீட்டில் இவருக்கு நல்ல பேர் இல்லை, வீட்டில் இவரை கண்டாலே மக்கள் சங்கடப்படுறாங்க. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒரு ஜனாதிபதி, அவங்களுடைய கவர்னர் ஒருத்தர் சந்திக்க வந்தார். வீட்டுக்கு வருகிறார், ஜனாதிபதி படுத்திருக்கிறாங்க. வீட்டில் அனுமதி கேட்கிறார். அனுமதி, கதவு திறக்கப்பட்டால் ஜனாதிபதி சாதாரண படுத்திருக்கா, அவர் பேரம் பேத்தி எல்லாம் மேலே ஏறி தாடியை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கு. அவருக்கு கோவம் வந்துட்டு. யாருக்கு? கவர்னருக்கு. வீடு ஒரே சலசலப்பாக இருக்குது, சத்தமாக இருக்குது. ஒரு பெரிய ஜனாதிபதியுடைய வீடு மாதிரி இல்லை. வீடு ஒரு அமைதியாக இருக்கணுமா இல்லையா? இல்லை. அந்த பிள்ளைங்கள் எல்லாம் மேலே ஏறி உட்காந்து தாடியை பிடிக்கவும், இழுக்கவும், விளையாடவும், சத்தம் போடவும். உடனே இவர் வந்த உடனே சொன்னார், என்ன இது, நீங்கள் இவ்வளவு பெரிய ஜனாதிபதி, ஊரே உலகமே உங்களை பயப்படுறாங்க, வீடு இப்படி இருக்குது, பிள்ளைங்களெல்லாம் அவ்வளோ துணிஞ்சு தாடியை பிடிக்கிறாங்க, உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு கேட்டான். உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு கேட்டான். அவர் சொன்னார், நம்ம கவர்னர் ஆட்சியில் வீட்டுக்கு போனால் வீடு கப் சிப்புன்னு ஆகிடுன்னார். வீடு கப் சிப்புன்னு ஆகிடும். பேரம் பேத்தியெல்லாம் இல்லையா, எல்லோரும் இருக்காங்க. ஆனால் நம்மளை கண்டா எல்லாம் பயப்படுவாங்க. சரின்னு அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே கடிதம் அனுப்புனாங்களாம். உடனே நான் கவர்னர் பதவியிலேருந்து நீக்கிட்டேன்ட்டு. கவர்னர் பதவி நீக்கிட்டேன், துடிச்சு போயிட்டார். என்னான்னு விஷயத்தை கேட்டால் சொன்னாங்க, உன் வீட்டிலையும் மனைவி மக்கள் பேரம் பேத்தி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்னவங்க பெரியவங்க யாரும் உனக்கு பயந்து உங்கள்கிட்ட பேசுறது இல்லை, நெருங்கிறது இல்லை, விளையாடுறது இல்லை, ஜாலியாக இருக்கிறது இல்லைன்னா எப்படி நாட்டு மக்களோடு நீ பிரியமாக இருப்பாய்? நாட்டு மக்கள் உன்னை எப்படி நெருங்குவாங்க, பழகுவாங்க? நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கான இடம்தான் இந்த பதவி, நீ அதுக்கு லாயக்கு இல்லைன்னா. நான் வீடு வந்தால் வீடு அமைதியாயிடும், கட்சிப்பா, அதெல்லாம் வீடு. நம்ம வீட்டுக்கு போனால் வீடு கலகலப்பாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பேரம் பேத்திகள்லாம் நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடையணும், மனைவி மகிழ்ச்சி அடையணும், பிள்ளைங்க மகிழ்ச்சி அடையணும், பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். அதான் முக்கியம். இப்போ நிறைய நம்ம பையங்க அப்படி எதிர்பார்க்குறாங்க. நம்ம வீட்டுக்கு போயாச்சுன்னா வீடு ரொம்ப நிசப்தமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நான் வந்தால் ஒரே தொணதொணோண்டு பேசக்கூடாது, யாரை பார்த்து? உமாவை பார்த்து தொண்ணூத்தொன்னு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள், மனதை காயப்படுத்திவிடும். இங்கே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயாரோடு இவர் சரியாக நடக்கவில்லை என்ற செய்தி கேட்டு தாயாரிடத்தில் மன்னிக்க சொல்கிறார்கள். நீங்கள் மன்னித்தால்
அவர் நாவில் அல்லாஹ் கலிமாவை நசீபாக்குவான். பெருமானாருடைய சஹாபி அல்லாஹ் நஷ்டமாக்க போறது இல்லை, எந்த காலத்திலும் தப்பான முடிவுகள் வரப்போவதில்லை, அவர்கள் கலிமா இல்லாமல் மௌத்தாக போவதில்லை. நமக்கு ஒரு பாடம். எத்தனை பெரிய இடத்தில் இருந்தாலும் பெற்றோர்களின் நல்ல துஆ மிக முக்கியம் என்பது. எனவே அஜாப இதா துஆ, அவங்க கூப்பிட்டா பதில் சொல்லிடணும். 5வது விஷயம் அமர அதாஅஹு இதா அமரா, அவங்க கட்டளை போட்டால் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டுறணும். நீங்க என்ன அதிகாரப்படுத்துறது? கட்டளைக்கு அவங்க கடமைப்பட்டவங்க. அவங்க கட்டளை போடுவாங்க, தம்பி இப்படி தான் நடக்கணும், அதை செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது, அந்த ஆளை பார்க்கக்கூடாது. அவங்க போடுற கட்டளைக்கு கட்டுப்படணும். முதல்ல 4வது கூப்பிட்டா பதில் சொல்றது, அது ஹிதுமத்து வேலைக்கு. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கறது, இது கட்டளை. அவங்க கட்டளை மீறக்கூடாது, அந்த பக்கமாக போகாதுன்னா போகக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன, மார்க்கத்துக்கு புறம்பாக அவர்கள் கட்டளை இட்டால் அதுக்கு கட்டுப்பட வேண்டியது இல்லை. மார்க்கத்துக்கு புறம்பா கட்டளை இடுறாங்க, அது கட்டுப்பட வேண்டியது இல்லை. சில விஷயங்கள்ல நம்ம வீட்டு விஷயம், மனைவி விஷயம், இதெல்லாம் அவங்க கொஞ்சம் வேகமாக மார்க்க அனுமதிக்காத வழியில் அவங்க கொஞ்சம் தங்களுடைய வேகத்தை காட்டுறாங்கன்னா அதை பக்குவமாக அணுகுமுறையில் அழகாக்கிட்டு அந்த கட்டளையை பக்குவமாக சரி பண்ணிட்டு போகணுமே தவிர அதுக்கு கட்டுப்பட்டு ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது. மார்க்கம் அனுமதிக்காத விஷயத்தில் அவர்களுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட வேண்டியதில்லை. மார்க்கத்தின் அனுமதியில் அவர்கள் கட்டளை மிக முக்கியமானது. இதிலே நம்முடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் பெருமக்கள். அடுத்து லீனுல் கலாம், தாய் தந்தையர்களோடு 6வது மென்மையா பேச. அவங்க முன்னால சத்தத்தை கூட உயர்த்தாதேன்னாங்க, சத்தம் கூட தூக்கி பேசக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவங்கள்ட்ட மென்மையா பேசுங்க மட்டும் சொல்லல, அவங்க ஏதாவது பேசுனாங்க உனக்கு பிடிக்கல சி அப்படின்னு சொல்லிடாதங்கிறான். அந்த சீங்கிற வார்த்தையை கூட சொல்லாதங்கிறான் அல்லாஹ். யாரை பார்த்து? தாயை பார்த்து, தந்தையை பார்த்து. அப்ப அவர்களிடத்துல லீனுல் கலாம், மென்மை ரொம்ப முக்கியம். சத்தத்தை கூட்டிடக்கூடாது. வாப்பா பேசும்போது பதில் பேசாதே, அத்தா பேசும்போது அமைதியா இருக்கணுமா, அத்தாவுக்கு ஈக்குவலா பதில் சொல்றது, அதுவெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இது அவர்களுடைய மரியாதையை கெடுப்பது. மரியாதையை கெடுத்தால் அதற்கு தண்டனை இருக்குதுன்னு எழுதுறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு முன்னால் நீங்கள் மென்மையை கையாள வேண்டும். பேச்சு ரொம்ப நல்லினமா இருக்கணும். அந்த பேச்சு குழஞ்சி, இது இன்னைக்கு காலத்தில் சொல்றோம், எங்க காலம் அங்கே பெரியவங்கெல்லாம் இருப்பீங்க தெரியும், தகப்ப நாட்டிலலாம் நின்று பேச முடியாது, பேசலாம் முடியாது. அவங்க சொன்னா அவ்வளோதான். எங்கள் தகப்பனார் என்ன சொன்னாங்களோ கட்டுப்படுவோம். எங்கள் பிள்ளைங்க யாருமே பாப்பாவை எதிர்த்து பேசுறது இல்லை, பேச முடியாது. பவர் இருந்துச்சு, போடா வெளியில் இறங்குடான்றாங்க, உடனே சொல்லிவிடுவாங்க போடா. அவங்க போடான்னு சொன்னால் அவ்வளோதான். அதுக்கு சப்போர்ட்டாக அம்மா கூட வர முடியாது. ஒரு பெரிய ராஜ்யம் நம்முடைய பெற்றோர்கள், அவங்க பெற்றோர்கள். பழைய காலம்னா நீங்கள் பார்த்தா அவங்கள்ட்ட படிப்பறிவு கிடையாது, ஆனால் அனுபவம் நிறைந்தவர்கள். நம்ம வாப்பாவோட படிப்பு கம்மி. நம்ம எல்லா குடும்பங்கள்லையும் அனுபவம் நிறைந்தவர்கள், ஒழுக்கம் சார்ந்தவர்கள், பிள்ளைகளை வளர்ப்பதில் ரொம்ப கண்டிப்பானவர்கள். இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைங்களை வளர்ப்பதில் கண்டிப்பை விட்டுட்டோம். வெறும் அன்பு மட்டும் காட்டுறோம். நம்ம பிள்ளைங்களை அன்பு காட்டி அரவணைத்து கண்டிப்புனா என்னான்னு தெரியாமல் வளர்த்துட்டோம். ஒரு காலகட்டம் அவன் நம்மை எதிர்கிறான். அன்புக்கு மட்டும் பிள்ளைகளை அடிமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகள் வளர்ப்பதில் 2 விஷயம் முக்கியம். ஒன்று அன்பு காட்ட வேண்டும், இன்னொன்று கண்டிப்பும் இருக்க வேண்டும். கண்டிப்பில்லாமல் வளர்க்கப்படும் பிள்ளைகள் பெற்றோர்களை மீறும் காலத்தில் போய் நிற்பார்கள். கண்டிப்பு மாத்திரம் காட்டப்பட்டு கருணையும் அன்பும் காட்டவில்லை என்றால் பல குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுத்து விடுவார்கள். நீங்க வெறும் கண்டிப்பு மட்டும் வச்சிருந்தீங்க, உங்க மேல அவங்களுக்கு வெறுப்பு வரும். வெறும் அன்பு மட்டும் காட்டினீங்க, ஒரு காலம் உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. மார்க்கத்தினுடைய அடிப்படை கண்டிப்போடு கருணையும் இருக்க வேண்டும், அன்பும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய பையன், இன்னைக்குள்ள இளமை, கல்யாணமாகி சின்ன வயசு பிள்ளைங்க புள்ள பிறந்துட்டாங்கன்னா அது மேலே பாசம் அன்பு இதை மாத்திரமே கையாளுகிற அந்த பிள்ளைங்களை ஒரு சின்ன வார்த்தை பேசுறது இல்லை, யாரும் பேசினா பேச விடுறது இல்லை. பெரியவங்க யாராவது கண்டிச்சா அம்மா கண்டிக்கிறாங்க, அம்மாவோட அம்மா கண்டிக்கிறாங்க, அத்தாவுடைய அத்தா கண்டிச்சாங்க, அதுக்கெல்லாம் நம்ம கொடுக்க அனுமதி கொடுக்கறது இல்லை. என் பையனெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அப்படி வளர்ப்பீர்களேயானால் நாளை உங்களையும் அவர்கள் மதிக்காமல் போவார்கள், எழுதுவார்கள் நன்மக்கள். கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து விடுங்கள். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டிங்க, அது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. இங்கே நான் சொன்னேன்,
பெற்றோர்கள் விஷயத்தில் அவர்களுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அவர்கள் என்ன கட்டளையிட்டாலும் மார்க்கம் சார்ந்த கட்டளை, அதுக்கு எந்த வகையிலும் நாம் மறுக்கக்கூடாது. அவங்கள்ட்ட பேச்சு மென்மையாக இருக்கணும், சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. அடுத்து எழுதுவாங்க வம்ஷி கல்ஃபான்னாங்க, தாயோடு தந்தையோடு நீ வெளியில் போனால் அவங்க முன்னால் போகணும், நீ பின்னால் வரணும். தந்தைக்கு முன்னால் நடக்கக்கூடாதுங்கிறாங்க. உங்கள் அத்தா கீழே இருக்குமோ நீ சேர்ல இருக்கக்கூடாது. அத்தா கீழே இருக்கிறாங்க, நம்ம சேர்ல உட்காரக்கூடாது. இன்னைக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ், இவர் சேர்ல இருந்து பேசுகிறார், அவர் கீழே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. பெரிய மனுஷன் கீழே இருப்பாங்க, நம்ம பையங்க மேலே உட்காந்துருக்காங்க. சின்ன வயசுலேயே அப்படி பழக்கிறோம், மாற்றி அமையுங்கள். பெரியவங்க கீழே இருக்கும்போது சின்ன பையங்களை மேலே வச்சு பழக்காதீர்கள். அது அவன் காலுக்கு மேலே காலை போட்டு வர உட்காந்துருக்கான். அதெல்லாம் ஒழுக்கக்கேடு, ஒரு நல்ல முன்மாதிரி இல்லை. அவர்கள் மேலே இருந்தால் நீங்க கீழே இருக்கணும். நீங்க கீழே அவங்களை கீழே வச்சு நீங்க மேலே இருக்கலாமானா அனுமதி இல்லை. தந்தையினுடைய மரியாதை எவ்வளவு பெரியது. அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு முன்னால் நடக்கக்கூடாது. ஆனால் நம்ம காலமெல்லாம் எப்படின்னா, நம்ம தான் பின்னால் போகணும். அவங்களே பக்குவப்படுத்திடுவாங்க, முன்னால் அவங்க போவாங்க, நம்ம கையில் கூடை கொண்டு போகணும். நீங்கள் எத்தனை பேர் கூட கொண்டு இருப்பீங்கன்னு தெரியல. இவன் கூடையே இல்லை, கூடனாலும் விளங்காது. இப்போ கூட கையில் வச்சிருக்கான், அல்லது ஒரு பைய கையில் வச்சுக்கிடுவோம். பாப்பா முன்னால் போவாங்க, நம்ம பின்னால் போகணும். மார்க்கெட்டுக்கு பிள்ளைங்களை கூட்டு போவாங்க, கூட்டு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு அவங்க முன்னால் நடப்பாங்க, நம்மளை முன்னால் விடவே மாட்டாங்க. அப்படி கையை பின்னால் கூப்பிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அது எதுக்கு செய்தாங்க? இப்போ மார்க்கத்தை பார்க்கும்போது விளங்குது. பெற்றோர்களுக்கு பின்னால் பிள்ளைகள் நடைபோட வேண்டும், அவர்களுக்கு முந்தி ஒரு ஸ்டெப்பு கூட வச்சிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இது வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அல்லாஹ் நமக்கு அந்த வாழ்க்கையை நாம நடக்கிறது மட்டும் இல்லை, நம்ம அடுத்த தலைமுறைகளை உருவாக்கணும். இந்த 10 இன்னைக்கு பேசுற நோக்கம் என்னன்னா, நிறைய பேர் பெற்றோர்களே இருக்க மாட்டாங்க, ஆனா இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க, நீங்க அடுத்த தலைமுறைகளை உருவாக்கணும். இந்த மாடல்ல உருவாக்கிட்டோம்னா மார்க்கம் சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் அன்போடு நம்ம பிள்ளைங்க உருவாகுவார்கள். அடுத்து அவர்களுக்கு நீ எதையெல்லாம் விரும்ப வேண்டும் என்றால், எதையெல்லாம் வெறுக்க வேண்டும் என்றால், மா துஹிப்பு லி நஃப்ஸிக், உனக்கு என்னவெல்லாம் விரும்புவாய், நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், உனக்கு விருப்பம் எதுவோ அதை உன் பெற்றோர்களுக்கு விரும்பணும். இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம், அவங்கள எங்கேயாவது கொண்டு உட்கார வச்சிடறோம். அதில் ரொம்ப கஷ்டம் என்னன்னா, கொஞ்சம் முதுமைக்கு பின்னால் அவங்கள பின்னால் கொண்டு போடுற குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க விரும்புகிறாங்க, எங்களை கொஞ்சம் முன்னால் உட்கார வைப்பா, நாங்கள் தென்னையில் படுத்துக்கிறோம் அல்லது தெருவீட்டில் இருக்கிறோம், அப்படி சொன்னாலும் அதை ஏற்கிறது இல்லை. அவங்களுடைய நிலைமை சரியில்லை, அவங்க மாதிரியாக பேசுகிறாங்க, போகிற மாதிரி போய்விட்டது, அவங்க யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு அவங்க கட்டில் தூக்கி கொண்டு போய் அது கடைசி பகுதியில் போட்டு அவங்க நிம்மதி இல்லை, பயம் ஒரு பக்கம். அதுவெல்லாம் நாம் செய்கிற அநீதி இல்லையா? நம்மை ஆளாக்கியவர்கள், வார்த்தெடுத்தவர்கள், அந்த வீட்டுக்கு அவர்கள் தான் சொந்தம். எந்த வீட்டில் அவங்களை கொண்டு போய் பின்னால் பகுதியில் போடுறோமோ அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர்கள் அவர்கள். அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை. நிறைய பெற்றோர்கள், என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், என் மகன் ஜும்மாவுக்கு வர்றார், நீங்கள் சொல்லுங்க ஹதரத், என்னை ராத்திரி அவன் வந்து தெருணையில் படுக்க அனுமதி கேட்குறேன், தர்றது இல்லை, என்னை கொண்டு போய் வலவு பக்கத்தில் கொண்டு படுக்க வச்சிடறார், எனக்கு கஷ்டமாக இருக்குது. கேட்டால் நீங்கள் ராத்திரி புலம்புறீங்க, அதை செய்கிறீங்க, இதை செய்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹதரத், ராத்திரி வந்தாலே பயமாக இருக்குது. ஏன் இந்த கொடுமை பெற்றோர்களுக்கு? இது நடமாடும் காலத்திலேயே கொஞ்சம் அவங்க படுக்கை ஆயிட்டாங்களா, அவங்க அந்த பக்கம். எங்கள் தகப்பனார் கொஞ்ச நாள் படுத்தாங்க, முன் வாசல்ல வீட்டில் நுழைஞ்சு அவங்கள தான் சந்திக்கணும். மலைஜலம் போகிறதெல்லாம் வயசான சில பேருக்கு அது ஏற்படும். அதை நாம் வெறுத்தால் அதை நாம் சுத்தம் செய்வதற்கு கூலி. நம்ம தகப்பனாரை சுத்தம் செய்தால் கூலி. அவங்கள சுத்தமாக்கணும், ட்ரெஸ்ஸை மாற்றணும். அவங்க அப்படி யூரின் போகிறாங்களா, உடனே அதை கிளியர் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதை வெறுத்து கஷ்டப்படுத்தி அவங்க சங்கடப்படுற மாதிரி முகத்தை சுளிக்கிறது, அதுவெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் பின் வாழ்க்கையை சங்கடப்படுத்தி விடும். நம்ம பின் வாழ்க்கையை அதை சங்கடப்படுத்தும். அதனால பெற்றோர்கள் விஷயத்தில் மா துஹிப்பு லி நஃப்ஸிக், உனக்கு என்ன பிரியப்படுவாயோ அது அவங்களுக்கு பிரியப்படு. நீ போய் வளவுல படுப்பாயா, கடைசியில் கொண்டு போய் உன்னை தனியாக போட்டால் நம்மளால் படுக்க முடியாது. நம்ம தாயை கொண்டு போய் அங்கே படுக்க வைக்கிறது, இங்கே படுக்க வைக்கிறதும் எறும்பு மேயுது, அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க.
இதுல கவனம் இருக்கட்டும். உனக்கு எதை வெறுக்குவாயோ அவங்களுக்கு வெறுத்துடு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்கிறாங்க. இதை உனக்கு எதுவெல்லாம் வெறுப்பு, இதெல்லாம் நான் உனக்கு பிடிக்காது, அவங்களுக்கு நீ அதை வெறுக்க வேண்டும். உனக்கு மட்டும் வெறுப்பு இது, எனக்கு நான் இருக்க மாட்டேன், நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், அங்கே இருக்க மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன், அதுக்குள்ள நான் இருக்க மாட்டேன், அவங்க மட்டும் செய்யணும். அது எப்படி? உனக்கு வெறுப்பானதை அவர்களுக்கும் நீ வெறுக்க வேண்டும், உனக்கு விருப்பமானதை அவர்களுக்கும் நீ விருப்பப்பட வேண்டும். இது மிக முக்கியமான அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை என்று பெருமக்கள் எழுதுகிறார்கள். நிறைவாக சொல்வார்கள், அவர்களுடைய ஹயாத்தில் மௌத்துக்கு பின்னால் அவங்களுக்கு என்ன கடமை? பாப்பா அம்மா ஹயாத், இப்போ நம்மெல்லாம் மௌத் ஆகிட்டாங்க, அவங்க இப்போ நாம் என்ன செய்யணும்? அத்தா இல்லை, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அம்மா இல்லை, என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பனி சலமாவிலிருந்து ஒருவர் வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், தாயினுடைய கடமையை நான் விளங்கிட்டேன், தந்தையினுடைய கடமையை விளங்கிட்டேன், எனக்கு கண்ணீர் வழிகிறது, அவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம், ஆனால் 2 சீதேவி இல்லை நாயகமே, 2 சீதையுமே இல்லை, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? பாத வஃபாத்திஹிமா அலைய ஹக்குன், அவங்க மௌத்துக்கு பின்னால் ஏதேனும் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை உண்டா? ஹயாத்துல செய்யறோம், மௌத்துக்கு பின்னால் செய்ய வேண்டிய கடமை. ஆமாப்பான்னு நாங்க ரசூலுல்லாஹ். என்ன யா ரசூலுல்லாஹ், பாப்பா அம்மா மௌத்தா போன பின்னாலும் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேனா? ஆமா. அந்த துஉலஹுமா பில் மக்ஃபிரா, அவர்கள் 2 பேரையும் எப்போதும் எந்த நேரத்திலும் அல்லாஹ்ட துஆ கேள், அவர்களின் பாவங்களை ரப்பே நீ மன்னிப்பாயாக. என் தாயை மன்னித்து விடு அல்லாஹ், என் தந்தையை மன்னித்து விடு, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நூஹ் நபி கேட்கிறாங்க, ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. நூஹ் நபி கேட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வின் நபி என்னை மன்னிப்பா என்று நிறுத்தவில்லை, என் தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக கேட்கிறாங்க. அதற்கு இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லுகிறான், ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் நபி கேட்டது ஒரு பக்கம், ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதை வலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். யார் கேட்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், கேள்வி கணக்கு நாளையில் நாங்கள் வரும்போது என்ன நீ மன்னிக்கணும்? எங்க அத்தா அம்மாவை மன்னிக்கணும். அத்தா அம்மாவை பிடிச்சிடாத, அல்லாஹ் தண்டனை கொடுத்துறாதே. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது என்ன கடமைங்கிறத உணர்த்தும் போது பெருமானாருடைய ஹதீஸை வச்சு உணர்த்துறாங்க. அந்த கேட்டார் பனு சலமா கூட்டத்தில் உள்ளவர், பாப்பா அம்மா மௌத்தா போயிட்டாங்களே, இப்போ கடமை அவங்களுக்காக துஆ செய்யணும். அடுத்து எந்த உறவை அவர்களை வைத்து நீ பெற்றாயோ, அவர்களை வைத்து சேர்ந்து வாழ்ந்தாயோ, அதே உறவு, பாப்பா சார்ந்த உறவு, அம்மா சார்ந்த உறவு, அவங்க மௌத்துக்கு பின்னாலும் நீ கட்டி காக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாப்பாவின் உறவுகளை, அத்தா கூட பிறந்தவங்க, அத்தா கூட பிறந்த ஆணு பெண்ணு, சின்னம்மா மாமி, அம்மா கூட பிறந்தவங்க, அம்மாவுடைய அக்கா சின்னம்மா பெரியம்மா, இந்த உறவுகள், அத்தாவுனுடைய அம்மாவுனுடைய உறவுகளை, பாப்பாவினுடைய உறவுகளை, எந்த உறவுகளை எல்லாம் பாப்பாவை வைத்து நீ சேர்ந்திருந்தாயோ, உம்மாவை வைத்து சேர்ந்தாயோ, அவங்க மௌத்துக்கு பின்னாலும் அந்த உறவுகளை நீ விலக்கி விடாதே, இணைத்து வை. பாப்பாவுக்கு பின்னால் அந்த உறவை கைவிட்டக்கூடாது, உம்மாவுக்கு பின்னால் அந்த உறவை கைவிட்டக்கூடாது. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் செய்தி சொன்னாங்க, உன் தந்தை, உன் தந்தையின் நண்பர்கள், உன் தந்தை யாரோடெல்லாம் நெருக்கமாக இருந்தாரோ அந்த நண்பர்களோடு நீ இணக்கம் காட்டுவாயாக. சுப்ஹானல்லாஹ். எங்க அத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க பாருங்க, அவங்கள நீ கண்ணியப்படுத்து, அவங்களுக்கு விருந்து கொடு, அவங்களோடு உபகாரமா நடந்து கொள், அவர்களோடு சங்கையாக நடந்து கொள். ஏன்? இவங்க எங்க அத்தாவுடைய நண்பர்கள், எங்கள் அத்தாவுக்கு நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால் என்று கேட்டபோது அவர் நண்பர்களை பார்த்து அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள். உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல அவங்க நண்பர்களை கூப்பிடுற, யாரு இவங்க? சொந்தமெல்லாம் இல்லை, எங்க தகப்பனாருடைய ஃப்ரெண்ட்ஸுகள். ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்துக்கு ரசூல் கொடுக்கிற மரியாதை ரொம்ப முக்கியம்.
அடுத்து சொன்னாங்க ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் விஷயத்தில் எப்போதும் கருணையும் அன்பும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு கடைசியாக சொன்னாங்க இல்லையா, நாளைக்கு நீ மௌத்தா போன பின்னால நீ வச்சுட்டு போன சொத்து சுகம் எல்லாம் உட்காந்துரும். நீ சேர்த்த வீடு வாசல் பங்களா நீ ஓட்டின காரு எல்லாம் அங்கே நிற்கும். ரொம்ப பிரியமாக வாங்கின அந்த மிகப்பெரிய வாகனம், சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அந்த வாகனமெல்லாம் நின்று போயிடும்பா. உனக்கு வரக்கூடியது என்ன? வலதுன் சாலிகுன் எது உலகு. உனக்கு துவா செய்கிற பிள்ளைங்களை மட்டும் விட்டுட்டு போ. நீ பிள்ளைங்க உனக்கு துவா செய்யணும். உங்கள் வாப்பா அம்மா மௌத்துக்கு பின்னால் அவங்களுக்கு நீ துவா செய்து கொண்டு இருக்கணும். உன் துவா கபருக்கு போகும்னா. கபருக்கு என்ன வரும்? ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இருக்குது. கபருக்கு என்ன வரும்? ஒன்றும் வராது. நீ செய்த அமல் வரும். நீ விட்டுட்டு போன உன் பிள்ளைங்களுடைய துவா வரும். அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் பெற்றோர்களுக்காக அவர்களை பாவம் மன்னிக்கப்படணும் துவா செய்யணும். குறிப்பாக ரப்பிஃபிர்லி தான் நபிமார்கள் கேட்ட துவா, என் தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. இது எப்போ? நம்ம இன்னைக்கும் ஓதணும், இன்ஷா அல்லாஹ் அவங்க வஃபாத்துக்கு பின்னாலே ஓத வேண்டும். இப்படி 10 கடமைகளை பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். வாழ்க்கை விஷயத்தில் எப்போதும் திட்டமிட்டு வாழ்வோம், மார்க்கம் சார்ந்து வாழ்வோம், தொடர்போடு வாழ்வோம், நல்லவர்களிடத்தில் அறிவுரை பெற்று வாழ்வோம். இன்னொரு பக்கம் நமது காரியங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து நலவை தேடி அதில் ஒரு தீர்க்கம் பெற்று வாழ்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் வாழ்க்கை மொத்தத்தையும் பொருந்திக் கொள்வானாக. சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பானாக. ஹயாத்து வரையிலும் முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைங்க வசூல் மதரசாவுக்காக வந்திருக்காங்க. மதரசாவுக்காக பிள்ளைங்க வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க. தாராளமாக அந்த வளர்ச்சிக்கு உதவி செய்வேன்னு கேட்டுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு